பத்து போன் பார்த்தா கண்ணு போயிடும். போன கொடு. நின்னுகிட்டு இருந்த டெடி பியர் திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா பயந்து போய் அப்பா என்ன தூக்கு பண்றச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பெரிய டெடி பியருக்குள்ள ஒரு அண்ணா இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாப்பா அதுக்கப்புறம் செம ஜாலியாயி அந்த பெரிய டெடி பியர் கூட பாட்டு பாடுறதும் விளையாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் செம ஜாலி ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னே இவ்வளவு பெரிய டெடி பியரை நேர்ல பார்த்ததே இல்லைங்க. இப்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு பாப்பாவை கூட்டிக்கிட்டு பார்க்குக்கு போற வழியில கலர் கோழி குஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. நிறுத்துப்பா வண்டி நிறுத்துப்பா, நான் அது கூட விளையாண்டே தீரணும். பாப்பா வண்டி நிறுத்தி இறங்கி வந்து அது கூட விளையாட ஆரம்பிச்சிச்சு. சும்மா எல்லோ கலரு, பிங்க் கலரு, ஒயிட் கலரு, ஆரஞ்சு கலரு, கிரீன் கலர்னு சொல்லிட்டு பல கலர்ல கோழி குஞ்சு வச்சிருந்தாங்க. பாப்பாவுக்கு செம ஹாப்பிங்க. அதை தொட்டு பாக்குறது, தூக்கி பாக்குறது, தடவி பாக்குறது, முத்தம் கொடுக்கறதுன்னு செம ஜாலியா இருந்துச்சுங்க. திரும்பி பார்த்தா ரோட்ல போற எல்லாருமே இந்த கோழி குஞ்சு தாங்க பாக்குறாங்க. எல்லார் ஃபேஸ்லயும் அவ்வளவு சந்தோஷங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கோழி குஞ்சுனா உங்களுக்கு பிடிக்கும் தானே? காரு கதவை திறந்துகிட்டு ரிங்கு ஃப்ளோட்டை இடுப்புல மாட்டிக்கிட்டு 2 ஸ்டெப் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாப்பா எங்க வந்திருக்குன்னா சகானா குட்டிக்கு பிடிச்ச ஸ்விம்மிங் பூலுக்கு தாங்க. தண்ணியில விளையாடுறதுனா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மதியம் அடிச்ச வெயிலுக்கு இப்ப இருக்க இதமான ஈவினிங் பொழுதுல அம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் போட்டு செம குசி ஆயிட்டாங்க. விளையாட்டுக்கு விளையாட்டு, எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸுங்க. சகானா குட்டி சாக்லேட் வேணும்னு கேட்க சாக்லேட் செய்யற இடத்துக்கே கூட்டு போய் நீயே செஞ்சு நீயே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டோம். உடனே சாக்லேட் மோல்டு எடுத்து அதுல குட்டி மிட்டாய் எல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் சுட சுட இருந்த சாக்லேட் லிக்விட் அந்த கிறிஸ்மஸ் சாக்லேட் மோல்டு ஃபுல்லா பாப்பா ஃபில் பண்ணிடுச்சுங்க. அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமியும் எடுத்து வரக்குன்னு தேய்ச்சி அதை தூளாக்கி கரெக்டா அந்த சாக்லேட் மேல தூவிட்டாங்க. தூவனதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம அதுக்கு மேல குட்டி குட்டி சாக்லேட் போட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரீசர்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா சாக்லேட் ரெடி. ஒரு அமுக்குனா சாக்லேட் டப்பு டப்புன்னு கீழே விழுந்துருச்சுங்க. பாப்பாவே செஞ்ச கிறிஸ்மஸ் ட்ரீ சாக்லேட் எடுத்து பாப்பா கடிச்சு சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டுச்சுங்க. டேய் பப்பு, எதுக்குடா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க? அக்கா ப்ளீஸ்க்கா அந்த கையை கொடுக்கா. மீன் கழுவுன வாசம் அல்லுதே. குற்றாலத்துக்கு போய் அருவியில குளிச்சுட்டு கோயில்ல சாமி கும்பிட்டு வெளியே வந்தா ஒரு அண்ணன் நேந்திரங்காய தோலை உரிச்சிட்டு மிஷின்ல போட்டு அமுக்குறாரு. எட்டி எண்ணெய் சட்டிக்குள்ள பார்த்தா நேந்திர சிப்ஸ் எல்லாம் துள்ளி குதிச்சு நீந்திட்டு இருக்கு. உடனே பாப்பா கொடுங்க அங்கிள் கரண்டியை, நான் உங்களுக்கு பொரிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு பேசன் ஃபுல்லா பொரிச்சு கொடுத்துட்டு ஒரு பாக்கெட் சிப்ஸை ஃப்ரீயா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. செல்லம், அப்பாவை இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு போட்டோ எடு. அப்பா பாக்கெட்ல கை ஊத்து ஸ்டைலா நில்லுப்பா. சொல்லுமா, எங்க சுவிட்ச் மாட்டணும்? இதுக்கு தாங்க எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த ஃபேனை மாட்டினாரு, ஒரு சுவிட்ச் வைக்க மறந்துட்டாரு. இதுலயா? ஆமாங்க. மாமா ஜங்ஷன் வருது பாருங்க, 2 பக்கமும் பார்த்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் இறங்கடா. டயர் எதுவும் பஞ்சர் ஆயிடுச்சா? எங்க போறாரு இவரு? அங்க போய் என்னத்தை பார்த்துட்டு இருக்காரு? பாத்துட்டேன்டா, போலாம். பைத்தியமா இவன்.